6 நாட்களில் நீங்கள் கொண்டாட இருக்கின்ற புனித பதுவை அந்தோணியாருடைய திருவிழா வாழ்த்துக்களையும் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அருமையான நாளை இறைவன் எனக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஒரு புதிய சமுதாயத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் திருச்சி நகரிலே இருக்கின்ற இந்த அருமையான துரைசாமிபுரம் இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற போது எல்லோருமே அழகாக இருக்கிறீர்கள். வண்ண வண்ண ஆடைகளை எல்லாம் கட்டி, புதிய ஆடைகளும் ஒரு சிலர் கட்டி, இருக்கிற ஆடையை துவைத்து கட்டி, மேலே இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இங்கே வந்து இறங்கிவிட்டதோ என்று அழகான விதமாக பார்க்கின்ற போது நான் உங்களை மாதிரி கல்யாண காட்சி கட்டி இருந்தா நன்றாக இருந்திருக்குமே, எனக்கும் புதுசா கிடைச்சிருக்குமே என்கின்ற அங்கலாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழா என்றாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி, திருவிழா என்றாலே நமக்கு ஒரு கூட்டம், திருவிழா என்றாலே நமக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நம் மனசுக்குள்ளும் சரி, நம்ம இதய துடிப்புக்குள்ளும் சரி, அழகான பாடல்களை எல்லாம் நம்முடைய பாடல் குழுவினர் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையான ஜபங்களை எல்லாம் நாம் உச்சரித்த வண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்ற போது உங்களுக்கு இதுவும் குறிப்பாக அருமையான இந்த கோயிலில் பாரம்பரியமாக நீங்கள் புனித அந்தோணியார் விழாவை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்தோணியாரை பற்றி கிட்டத்தட்ட நீங்கள் டாக்டரேட்டே முடிச்சிருப்பீங்க. எத்தனை முறை கொண்டாடி இருப்பீங்க? நிச்சயமாக 20-30 வருஷமாக நீங்கள் அந்தோணியாரை பற்றி கேட்டிருப்பீங்க இல்லையா? 33 ஆண்டுகள் கொண்டாடிட்டீங்க. புதுசா இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் என்று தெரியவில்லை. புனித அந்தோணியார் 1195 பிறந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தானே? அந்தோணியார் 1231 இறந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அவருடைய உண்மையான பெயர் ஃபெர்டினண்ட் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அவர் பிறந்தது போர்ச்சுகல் நாடு லிஸ்பன் நகர் என்பது தெரியுமா? தெரியும். அவர் எந்த சபையில முதல்ல சேர்ந்தாரு? அகஸ்தினார் சபையில் முதலில் சேர்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு புனித அசிஸ்டியார் சபையிலே சேர்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். மொரோக்கா நாட்டில் நான் ஒரு மறைசாட்சியாக சாக வேண்டும் என்று நினைத்து மொரோக்கா நாட்டுக்கு போய் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொரோக்காவுக்கு போய் கொண்டிருக்க ஆசைப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று இருந்ததால் அங்க திருமணம் தெரியுமா? தெரியும். கப்பல் ஒரு சைடுல போயிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு காத்தடிக்க இன்னொரு இடத்துல இறங்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாரோ கொடுக்க வேண்டிய பிரசங்கத்தை இந்த மனுஷனை வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு பிரசங்கம் வைக்க வச்சாங்க என்பது தெரியுமா? தெரியும். கோடி அற்புதர் தெரியுமா? தெரியும். மறை வல்லுனர் தெரியுமா? தெரியும். புதுமைகள் எல்லாம் செய்யறவர் இவரே தெரியுமா? தெரியும். 36 வயசுல செத்துப்பட்டார் அப்படின்னு தெரியுமா? தெரியும். இயேசுவோடு விளையாடினார், அதை சாதித்துவார் ஒருத்தர் பார்த்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நான் புதுசா என்ன சொல்ல போறேன் என்று கைதான் நடுவு. பெரியமானவர்களே, டாக்டர் பட்டம், எம்ஃபில் பட்டம் புனித அந்தோணியார்ல நீங்க பெற வேண்டும் என்றால் நான் நிச்சயமாக SSLC கூட தேர மாட்டேன். இருந்தாலும் உங்கள் அழகான முகங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியானவருடைய செயல்பாட்டினால் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊர், அந்த ஊர் துரைசாமிபுரம் இல்லை, இங்கிருந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் நேரா போய் குறுக்கில் 450 பக்கம் திரும்பினீங்கன்னா அதுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேரு புறத்துறை அப்படின்னு ஊர், புறத்துறைசாமி அப்படின்னு ஊர். அந்த ஊர்ல, உங்க ஊர்லங்க 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர். அந்த ஊர்ல அந்தோணியார் திருவிழாவை பக்கத்து ஊர்ல இல்லாத மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கங்கணம் கட்டியிருந்தாங்க. அதனால அவங்க பக்கத்து ஊர்ல போய் பார்க்குறாங்க. அந்த ஊர்ல 1 கிலோமீட்டருக்கு சீரியல் லைட், டியூப் லைட், ஹாலோஜன் லைட்லாம் போட்டாங்க. இங்க வந்துட்டு அந்தோணியார் நம்பர் 13, அதனால 13 கிலோமீட்டருக்கு ஹாலோஜன் லைட், சீரியல் லைட் போட்டிருந்தாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பாட்டு, கேளுங்கள் தரப்படும் அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டை பார்க்க நடக்க டாஸ்மாக் கடை பக்கத்துல நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் அப்படின்னு இந்த பக்கம் பாட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு பூவை வச்சு ஆனார் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்டர் பாய்ஸ் அந்த பக்கம் ஓடுறாங்க. பாட்டு கிளாஸ் இந்த பாட்டு பாருங்க, நாங்கள் புது பாட்டு பாட போகிறோம், புது பாட்டு பாட போகிறோம், வேறு யாருமே பாடக்கூடாது, க்ளோரியா இன் எக்ஸல்ஸ் தேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமீனை வேறு மாதிரி பாடுவான், இப்படி பாடலாம். உங்களை சொல்லலைங்களே 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊரில் அப்படி தான் நடந்துச்சு. இப்படியே அவங்க ஒரு சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஓடி வந்து, குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்களே, அந்த பிள்ளைங்களாம் ஓடி வந்து எங்கள் மாமா சிங்கப்பூர்லேருந்து எங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்ல, உங்கள் மாமா சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தார், எங்கள் மாமா நேராக அமெரிக்காவிலேருந்து எப்படி போட்டு வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டிட்டு இருந்துச்சு. இங்கே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் வந்துட்டு, ஓ வாட் இஸ் திஸ், அந்த தாவணியெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியுமா, கேக்ரா வந்திருக்கு, பேக்ரா வந்திருக்கு, அதுதான் போத்தீஸில் புதுசாக வந்திருக்கு, இதுதான் ஃபேஷன் அப்படின்னு கல்யாணம் கட்ட பிள்ளைங்கலாம் பயங்கர பந்தம் வச்சு திருநாளுக்கு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த கல்யாணம் கட்டின ஆண்டிஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் இல்லைங்க 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க, அவங்க வந்து சொன்னாங்க, இதெல்லாம் பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க பாருங்க, டிசைனர் சாரி பாருங்க, இந்த பாருங்க பார்டர், இந்த பார்டருக்கு மட்டுமே 40,000 ரூபாய் கொடுத்தாருங்க அதுதான் அப்படின்னு அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இங்கே வந்து சொன்னாங்க, உங்க இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே அழுத்து போயிடும், எங்க ஐத்தான் ஜாய் ஆலுகாஸ்க்கு போய் ரெட்டை தட்டு மாலை எல்லா மாலையும் போட்டு எப்படி சொல்லிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்ம 40 வயசு ஆட்கள் என்ன செய்தாங்க, திருவிழால சும்மா வா அப்படின்னு உன்னை போட்டுக்கிட்டு சிக்கன் குனியா வராங்க 4 காலத்தில் வந்துட்டாங்க. இளைஞர்கள் சும்மா இருப்பாங்களா? இந்த ஊர் இளைஞர்கள வெளியூர்ல நம்மால் இன்னும் வரலையே அப்படின்னு நகத்தை கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு இளைஞர்களும் காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் அப்படி நடந்து ஜெகஜோதியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பங்கு சாமியார் வந்துட்டார். பங்கு சாமியார் சும்மாவா, பன்னீர்செல்வம் பார்க்கல, வேற ஊர் சரியா, அவர் வந்துட்டார். நீங்க மாத்திரம் இப்படியா, நான் 18 சாமியாரை கூட்டிட்டு வரேன்னு அவரும் 18 சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து வேற மந்திரிக்க போறாரு. மந்திரி பச்சம்பை எடுத்தாரு. மந்திரி பச்சம்பை எடுத்து ஜபத்தை படிச்சுட்டு தெளிக்க போறாரு. அந்தோனியாரை காணோம். லைட் இருக்கு, சீரியல் பல்ப் இருக்கு, கூட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்தோனியாரை காணோம். உடனே பங்கு சாமியார் வந்துச்சு பாருங்க போறோம், கோயிலுக்குள்ள இங்க வாங்க, அந்தோனியார் எங்க? சாமி அந்தோனியார் எனக்கு தெரியாது, எனக்கு வேலை பூசையில எல்லாம் எடுத்து வைக்கணும். ரசம் இருக்கா? இருக்கு. பூசு புஸ்தம் இருக்கா? இருக்கு. திரி இருக்கா? இருக்கு. எனக்கு இம்முட்டுதான், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு போயிட்டாங்க. போய் சிஸ்டரை கேளுங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு சிஸ்டர் இல்லைங்க, வேற ஒரு சிஸ்டர். சரியா, சிஸ்டர் அந்தோனியார் எங்க? பாருங்க ஃபாதர், நீங்க எப்பவுமே எங்க மேல தான் கோவப்படுறீங்க. நாங்க ஆரத்தி ரெடி பண்ணணும், அஞ்சலிக்கு ரெடி பண்ணணும், மன்றாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டோம், முன்னுரை எழுதிட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம், எங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. பாட்டு கிளாஸ்ல கேட்டு பாருங்க, பாட்டு கிளாஸா இருக்கு. இந்த பாருங்க, ஏற்கனவே எங்களுக்கு தியான பாட்டு வரமாட்டேங்குது, கீபோர்ட் மாஸ்டர் மேல் பிச்சில் எடுக்கிறாரு, அவர் வேற கீபோர்டை சவுண்டா போட்டுட்டே இருக்காரு 450 கிலோமீட்டர் தள்ளி. சரியா, இப்படி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆல்டர் பாய்ஸ் கேட்குறாங்க. ஆல்டர் பாய்ஸ் சொல்றாங்க, பாருங்க நான் தூபம் போடுறது ஏற்கனவே 2 முறை தூபம் நான் தான் போட்டிருக்கேன், அவன் மணியை தரவே மாட்டேங்கிறான் ஃபாதர். அப்படி அவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க போயிட்டு இருக்கும் போது பங்கு சாமியார் மக்களும் தேடி பார்த்தாங்க. அந்தோனியார் ஒரு பரன் மேல 100ஆம் பாடலை பெரியமானவர்களே, இது சாதாரண கதையாக இருந்தால் சில சமயம் நாம் நம்முடைய புனிதர்களுக்கு கொடுக்கின்ற வணக்கமும் மரியாதையும் இப்படித்தான் இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது. உண்மையிலே ஆடை அலங்காரம் எல்லாம் தேவைதான், கொண்டாட்டங்கள் எல்லாம் தேவைதான், ஜபங்கள் எல்லாம் தேவைதான், பாடல்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் இதற்காகவா அந்தோனியாரை நாம் நினைவு கூற வேண்டும்? ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக நாம் 9 நாள் 13 நாட்கள் நாம் விரயம் செய்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் எனக்கும் இருக்கிறது, திருச்சபைக்கும் இருக்கிறது. பிரியமானவரே, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கு கேட்கவே வேண்டாம். நீங்க போனீங்கன்னா, இப்ப போத்தீஸ்ல போனீங்கன்னா கூட்டம் நிரம்பி வரையும். ஆடி தள்ளுபடி இல்லாட்டினாலும் சரி, ஆடாம இலவசம் கொடுத்தாலும் சரி, போத்தீஸ்ல கூட்டம் இருக்குமா? இருக்கும். காசு என்கிட்ட இருக்கு, பார்க்கிறேன், கொடுக்கிறேன், வாங்குறேன், போறேன்.
ஜாயலுக்காஸ்ல கட்டாயம் கூட்டம் இருக்கு. அங்கேயும் காசு இருக்கிறவன் உள்ள போறான், பார்க்கறான், எடுக்கிறான், வாங்குறான், போறான். மெயின் கேட்லயும் கூட்டம் இருக்கு, சின்ன சின்ன பொருட்கள்லையும் கூட்டம் இருக்கு, மங்கல்ல கூட்டம் இருக்கு, டாஸ்மாக் கடையிலையும் கூட்டம் இருக்கு. காசு இருக்கிறவன் வாங்குறான், பார்க்கறான், கொடுக்கறான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அந்தோனியார் கோயிலையும் சரி, வேளாங்கண்ணி மாதா கோயிலையும் சரி, குழந்தை இயேசு கோயிலையும் சரி, செபஸ்தியார் கோயிலையும் சரி, எல்லா இடங்கள்லையும் கூட்டம் அலமோது. காசு இருக்கிறவன் உண்டியல்ல போடுறான், கையை விரிச்சு ஜெபிக்கிறான், கேட்கிறான், கொடுக்கிறான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் புனித அந்தோனியார் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பாடமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நற்கருணை ஆண்டவரை கையிலே ஏந்திய வண்ணமாக நாம் அனைவருமே நம்முடைய தெருக்களிலே பவனியாக வந்தோம். இதே மாதிரி புனித அந்தோனியாரும் செய்தார். ஆனால் நீங்களும் நானும் வருகின்ற போது, அந்த சுற்றுப்பிரகாரத்தில் பங்கேற்கின்ற போது, நற்கருணையை கொண்டு வருகின்ற போது, நம்மை சாராத மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? ஏங்க, நாங்களாம் பெட்டில் படுக்கும்போது தான் நாங்கள் போர்வை இப்படி போடுவோம், நீங்கள் ஒருத்தர் சாமியார்ன்றீங்க, அவர் ஒரு போர்வையை கோல்டு போர்வையை போத்துக்கிட்டு என்னங்க பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னமோ ஒன்று கையில் பிடிச்சிக்கிட்டே வர்றாங்களே, அதுக்குள்ள வெள்ளையா ஒன்று இருக்கு, அது என்னங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் இயேசு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? அப்போ மாதிரி இருக்கு. அவங்க இயேசு எப்படி போனார்? அது வந்து பூசையில் ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, அப்படி மந்திரிக்கும் போது இயேசுவா மாறிடுவாங்க, அதை தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் அப்படி என்று சொல்லுகின்ற போது அவர்கள் கொஞ்சம் நம்பலாம், அல்லது பயத்திலே கொஞ்சம் விலகலாம். ஆனால் இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்வார்களா? இயேசுதான் அவர்கள் என்று அவர்கள் பறைசாற்றுவார்களா? இல்லையே. பிரியமானவர்களே, இன்று பெந்தகோஸ்து பெருவிழாவை தாய் திருச்சபை ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெந்தகோஸ்து என்றால் 50. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளிலே சீடர்கள் கதவறைகளெல்லாம் மூடிக்கொண்டு இருக்கின்ற போது அக்னி பிழம்பாக தூய ஆவியானவர் அன்னை மரியாளுக்கும் அவர்களுக்கும் இறங்கி அவர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாறினார்கள். பிரியமானவர்களே, அங்கே இருந்தவர்கள் படிக்காத மீனவர்கள், அவர்களுக்கு இலக்கியம் தெரியாது, அவர்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று எதுவும் தெரியாது. அவர்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். இயேசு இறந்த உடனே பயந்தார்கள். அவர் கொல்லப்பட்ட உடனே நாமும் கொல்லப்படுவோமோ என்று பயந்து ஒடுகிறார்கள். பயந்தாங்கொழிகளாக இருந்தார்கள். நற்செய்தியிலே அழகாக போடப்பட்டிருக்கிறது, இனிமேல இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆகவே திரும்பவும் மீன்பிடி தொழிலுக்கே போய்விடலாம் என்று போய்விட்டார்கள். இப்படி பயந்தாங்கோழிகளாக இருந்தவர்கள், படிக்காத அந்த பாமரர்கள் தூய ஆவியானவரை பெற்ற உடனே அவர்கள் திடம் கொண்டவர்களாக, உரம் பெற்றவர்களாக கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்து, நீங்கள் தான்டா இயேசுவை கொன்றீர்கள், எங்கள் மெசியாவை கொன்றது நீங்கள் தான், நீங்கள் நம்பாவிட்டால் நாங்கள் ஏற்ற அந்த இயேசுவை நீங்கள் ஏற்காவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள், வாருங்கள் ஆண்டவரை நம்புங்கள் என்று எந்த கூட்டம் பயமுறுத்தியதோ, எந்த கூட்டம் இயேசுவை சிலுவையில் அறைந்ததோ, எந்த கூட்டத்துக்கு நடுங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த கூட்டத்தின் பக்கம் சென்று தைரியமாக எடுத்துரைத்தார்கள். அங்கே இருந்த மற்றவர்கள் தம் தம் மொழியிலே கேட்டதாக விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஜெருசலேமில் மட்டுமல்ல, ஜெருசலேமை விட்டு மற்ற ஊர்களுக்கும் சென்றார்கள், ரோமுக்கும் சென்றார்கள். அங்கே இருந்த 12 அப்போஸ்தலரில் ஒருவர் புனித தோமையார் இந்த இந்திய மண்ணுக்கும் வந்தார் என்பது வரலாறு. அவரை தொடர்ந்து எத்தனையோ புனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது பிரான்சிஸ்கு சவேரியாராக இருக்கலாம், அல்லது ஜான் டி பிரிட்டோவாக இருக்கலாம், கான்ஸ்டன்டைனாக இருக்கலாம், எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வந்தவர்கள். ஆனால்
எத்தனை பேர் நாம் இறை சாட்சிகளாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த அந்தோனியாரை போல இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அந்தோனியாருக்கு 12 வயசுலேயே பயங்கர ஸ்ட்ராங்கான மெமரி, பயங்கரமான மெமரி. அப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்குறாங்க, அவங்க அக்கா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தீய சக்திகள் வந்து இருக்கின்ற போது சிலுவையை எடுக்கின்றார். அந்த அம்மா சிலுவையை வாங்கி இப்படி சிலுவையை வரைந்த உடனே தீய சக்திகள் போவதை இந்த அந்தோனியார் பார்த்த உடனே சிலுவையின் மகிமையை அவர் தெரிந்து கொள்கின்றார். மொரோக்கோ நாட்டில் இருந்த இறந்தவர்களை அங்கே அவர்கள் அந்த ஊர்வலமாக எடுத்து செல்கின்ற போது இந்த சின்ன அந்தோனியார் 12-20 பார்க்கிறார். நானும் இந்த ஆளை போல, இந்த ஆட்களை போல மறை சாட்சிகளாக ஏன் இறக்கக்கூடாது என்று அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு, நான் வாழ்ந்தால் மறை சாட்சியாகத்தான் வாழ்வேன் என்று புனித அகஸ்தினார் சபைக்கு சென்று அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் மொரோக்கோவுக்கு. இது வரலாறு. பிரியமானவர்களே, நாம் எதை பார்க்கிறோம் என்பது முக்கியம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம், நம்முடைய குழந்தைகளுக்கு எதை காட்டுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, சிவப்பு கலர்ல கருப்பு கலர்ல ஒரு புக்கு நம்ம வீட்டில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பலரும் பார்த்துருக்க மாட்டோம். அது டிவி ஷெல்ஃபில் இருக்கும், அல்லது டீபாய்க்கு கீழே இருக்கும், அல்லது பரண் மேலே இருக்கும், அல்லது எட்டாத தூரத்தில் யாரும் எடுத்து கிழிச்சிடக்கூடாதுன்னு மேலே இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு விவிலியம் ரொம்ப 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 தூரம். அதனால் தான் பெந்தகோஸ்து சகோதர சகோதரிகள் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்வார்கள்? உங்களுக்கு பைபிள் தெரியாது, உங்களுக்கு அந்தோனியாரை தெரியும், மாதாவை தெரியும், பைபிள் தெரியாது என்று சொல்லுகின்ற போது நமக்கு வெட்கம் வருதா தெரியல, இருந்தாலும் வர பார்க்க வேண்டும். ஒரு ஊரில் நான் அசிஸ்டன்ட் பங்குசாமியாராக இருக்கேன். எனக்கும் பங்குசாமியாருக்கும் ஒத்து போகலை. ஏனென்றால் நான் இளைஞர்கள் இளம்பெண்களை ஒன்றாக இணைத்து அவர்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடும் என்று நினைத்து பண்ணிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விவிலிய விழாவில் இளைஞர்கள் எடுத்து செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சேன், எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் செகண்ட் ரீடிங் வாசிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. சரி, அதாவது ஒரு ஆல்ட்ரு பாயை வாசிக்க வச்சிடலாம், அல்லது கொயர் கிளாஸில் இருக்கவே இருக்காங்க நினைச்சுவாங்க. கடைசியில் ஒவ்வொரு வாசிக்க கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்தலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு எட்டு நதி போல வந்துச்சு. ஃபாதர், ஐ லைக் டு ரீட் தி செகண்ட் ரீடிங் ஃபாதர் சொன்ன உடனே ஒரு பொண்ணு என் பக்கத்தில் சொன்ன உடனே அப்படியே வாசிக்கிறியாமா அப்படின்னு, என்னம்மா படிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே எம்பிஏன்னு சொன்னேன். ஆஹா, எம்பிஏ படிக்கிற பொண்ணுமா பைபிளை படிக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு, இந்த பாருமா இதுதான் வாசம் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபாதர், நான் நோட் பண்ணிக்கிறேன், இந்த புக்கில் மாத்திரம் கரெக்டாக எடுத்து வைங்க, கரெக்டாக எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்க, கரெக்டாக எடுத்து வைக்க எனக்கு புரியலை. இருந்தாலும் நம்ம வச்சுருவோமே, வச்சுட்டோம். நான் புதுசு வைக்கிறேன். பங்குசாமியார் கேட்டார், எல்லாம் ரெடியா? ரெடி ஃபாதர். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் எப்போ வந்துடுவாங்க ஃபாதர்? அதுக்கு தான் சொல்கிறேன். அழகாக இருந்த முகம் அப்படியே லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சு, என் மனசும் லைட்டாக பக்குன்னு இருந்துச்சு. பிதாசுதன் போடுறேன், தேடுறேன், அந்த பிள்ளைய காணும். லைட்டாக பக் பக்குன்னு இருந்தது, இப்போ பக் 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 அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சு. எல்லாம் ஜெபத்தை சொல்லியாச்சு, பிள்ளைய தேடுறேன், காணேன். இந்த பிள்ளை வேற சொல்லிட்டு வேற யார்ட்டையும் சொல்லலையே, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பெரிய ரீடிங் ஆச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குளோரியா உன்னதங்களிலே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வாசகூட 300 முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வாசகமும் முடிஞ்சிச்சு. இப்போ தியான பாட்டில் 2வது அடியும் பாடி முடிச்சிட்டாங்க. இப்போ லப்டப் 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 இருந்தது, லபடப்பா லபடப்பா லபடப்பான்னு அடிக்க ஆரம்பிச்சு. அது செகண்ட் வாசகம் 300ஐயும் வாசித்தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே சரி நாமளே போய் வாசித்துருவோன்னு எழுங்குறேன். கடைசியில் இருந்து அந்த பொண்ணு வந்துச்சு பாருங்க. பயங்கரமாக ஒரு வித்தியாசமாக சாரி, இப்போ விழுமோ நாளைக்கு விழுமோ அப்படின்னு ஒரு மாதிரியே சாரியை கட்டிட்டு, நேற்று வரைக்கும் ஒழுங்காக இருந்த முடிய அயன்பாக்ஸால் அப்படியே அழுத்தி, இதான் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் போட்டுட்டு, பொட்டு இங்கே ஒன்று பொட்டு எங்கே அப்படின்னு இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு இவ்வளோ பெரிய ஸ்டூலை வச்சு ஹீல்ஸை போட்டுக்கிட்டு டக்கு டக்குன்னு அப்படி நடந்து வர என் மனசு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுட்டு.
அப்போ பார்த்தேன், அப்போதான் இந்த மாதிரி மைக் இல்லைங்க, இதோட இந்த வயர் உள்ள மைக். அப்போதான் பார்க்குறேன் அந்த வயர் அப்படி கிடக்குது. ஐயோ இந்த புள்ள வருது, வலிக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த புள்ள கரெக்டாக வந்துச்சு, தப்படின்னு வந்துச்சு. வந்துட்டு அது பைபிள் கொண்டு வந்துருச்சு கையில். அது ஒன்று பேப்பர் கீப்பர் மாறிட்டு எடுத்தா பாருங்க, வந்து வாசிச்சோன்னு பரவாயில்ல வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்து பைபிள் வாசிக்கிறேன். புனித சின்னப்பர் புனித பவுலடியா கொழுந்தியாருக்கு எழுதிய திருமுகத்திற்கு வாசிக்கிறேன். தெரியுமாங்களே, எனக்கு தெரிஞ்சு ராயப்பர் கல்யாணம் கட்டினாரு, அவருக்கு கொழுந்தியா இருந்திருக்கலாம். சின்னப்பர் பவுலுடைய கல்யாணமே கட்டலையே, யோவான கல்யாணமே கட்டலையே, அவர் எப்போ கொழுந்தியாவுக்கு கடிதம் எழுதினாரு அப்படின்னு அவர் ரொம்பவே யோசித்தேன். பெரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீர்கள் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன், யாராவது டக்குன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ப்ரைஸை ஃபாதர்கிட்ட வந்து வாங்கி தந்துடுறேன். மார்க் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை யாராவது டக்குன்னு எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, பரவாயில்ல கொஞ்சம். ஃபாதர் உங்கள் ஆட்க பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, வாழ்த்துக்கு அப்புறம் கை தட்டி தள்ளிக்குவோமா? இப்போ மாற்றி கேட்குறேன், மத்திய நற்செய்தி 28 அதிகாரம் 3ஆவது வசனத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேர்தலிங்க பார்த்தீங்களா? சரியா தேடுங்க. ஒன்று வாசிக்க வேண்டாம். பெரியமானவர்களே, நற்செய்தி எத்தனை பேர் வாசிக்கிறோம்? நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தான் குழந்தைகள் செய்வாங்க. எங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், எங்க அண்ணி எப்படி ட்ரெஸ் பண்றாங்களோ, எப்படி மேக்கப் பண்றாங்களோ அதே மாதிரி 3 வயசு குழந்தை மேக்கப் பண்ணுச்சு. எங்க அண்ணி லிப்ஸ்டிக் போடுவாங்க, அது எப்படி போட்டுச்சாங்களோ அதே மாதிரி எங்க பாப்பாவும் லிப்ஸ்டிக் போட்டுச்சு. எங்க அண்ணி எப்படி பொட்டு வைக்கிறாங்களோ அதே மாதிரி பொட்டு வச்சுச்சு. எங்க அண்ணி எப்படி செல்போன்ல பேசுவாங்களோ அதே மாதிரி செல்போன்ல பேசுது. எங்க அண்ணி பைபிளை தொட மாட்டாங்க, எங்க பாப்பாவும் பைபிளை தொடாது. உங்க பாப்பா பைபிளை தொடுமா? உங்க பேத்திங்க பைபிளை தொடுமா? உங்களுடைய மகள்கள் பைபிளை தொடுறாங்களா? தொட்டு திறக்கிறாங்களா? திறந்து படிக்கிறாங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க சமுதாயத்தில் பைபிள் படிக்கிறது என்பது தூரமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய பதுவை அந்தோனியார் கையில பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? பிரியமானவர்களே, இந்த அந்தோனியாரை நாம் பார்க்கின்ற போது அந்தோனியார் எப்படி விவிலியத்தை கரைத்து குடித்திருந்தாரோ அதை போல வாழ்ந்தாரோ தியானித்தாரோ அதை போல் நானும் தியானித்து வாழ்வேன் என்று இந்த அருமையான நாளிலே நாம் கங்கணம் கட்டுவோமா? இரண்டாவது, அந்தோனியாருக்கு நற்கருணை மேல பயங்கர விசுவாசம் இருந்தது. இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவர் நன்மையானவர், அவரை போலவே நான் நன்மையை செய்து கொண்டே இருப்பேன் என்று அந்தோனியார் விரும்பினார், வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் லிஸ்பனில் பிறந்த அவர், பதுவையில் இறந்த அவரை நம்முடைய துரைசாமிபுரத்திலே அந்தோனியாருக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்து நம்முடைய இடத்தினுடைய பங்கினுடைய பாதுகாவலராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு நமக்கும் சித்தப்பா பெரியப்பாவுக்கு உறவா இல்லை. இயேசுவின் படி வாழ்ந்தார், இயேசுவாகவே மக்களுக்கு வாழ்ந்து காட்டினார். இந்த புனிதரை போல நானும் வாழ்வேன் என்று வாழ்கின்றார். பெரியமானவர்களே, இரண்டாவது, புனித அந்தோனியார் தைரியம் உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் நற்கருணையை அனுதினம் வைத்திருந்தார். அவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீர்னு திருப்பலி ஆரம்பிச்சுட்டு அங்கே பெருக்கி கொண்டு இருந்த அவருக்கு, தோட்டத்தை பெருக்கி கொண்டிருந்தவருக்கு பூசையில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன செய்தாரு, அந்த எழுந்தேற்றம் நடக்கின்ற போது நீ அனுப்பியா அந்த ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று அவர் பெருக்கிட கையோடு நற்கருணை ஆண்டவரை இணைத்தார். சுவர்கள் உடைந்தன, நற்கருணைநாதன் அங்கே காட்சியாக அவருக்கு காட்டப்பட்டார். நமக்கு இருக்கா? நாம் இந்த தைரியம் இருக்கிறதா? நம் குழந்தைகளுக்கு இந்த நற்கருணைநாதன் எதையும் செய்வார் என்கின்ற துணிச்சலை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, எங்க ஹாஸ்டல்ல இப்ப நான் 350 பேரை 1ஆம் ஆண்டு சேர்த்திருக்கேன். 10 பேர் ஓடிட்டான். 12th முடிச்ச 12th முடிச்ச அருமையான மாணவர்கள், சரியா கிட்டத்தட்ட 500 மார்க் வாங்கினவங்க அம்மாவை அப்பாவை விட்டுட்டு
அம்மா அப்பாவை விட்டுட்டு 3 நாளுக்கு மேல இருக்க முடியல. எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க ஆயாவை பார்க்கணும், எங்க அம்மா கையால சாப்பிடணும்னு சொல்லி கொண்டு அந்த பசங்க 10 பேர் போயிட்டாங்க. 15 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதுக்கு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேரக்கா? இல்ல, ஹாஸ்டல் விட்டு வெளியில போறதுக்கு. பிரிமானது ஒரு முறை நான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க உட்காந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே ஒரு மலையாள சேச்சியும் அவங்க குழந்தையும் இருந்துச்சு. அந்த குழந்தை நல்லா பேசிட்டு தான், நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு மலையாளம் தெரிஞ்சதுனால நமக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் அப்படியே பேசிக்கிட்டு கதைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை கரெக்டாக அந்த கோயில்பட்டி வரும்போது தண்ணி கேட்டார். அம்மா வெள்ளம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. நம்மகிட்ட இருக்க தண்ணி முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க அம்மா சொன்னாங்க, மதுரை ஸ்டேஷன் வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னா. அந்த மதுரை ஸ்டேஷன் வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா 50 ரூபாய் அந்த குழந்தை கையில் கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஒரு ஆள் இருந்தாங்க அங்கே கோயில்பட்டியில் தான் அவங்க ஏறினாங்க. அவங்க குழந்தை நல்லா குண்டுன்னு இருந்துச்சு. 8ஆம் வகுப்பு குழந்தை. அந்த குழந்தை வந்ததுலேருந்து அவங்க மடியிலேயே வச்சாங்க. எந்த 8ஆம் வகுப்பு குழந்தை, இவங்க 2 பேரும் சேர்த்தா எப்படி வருமோ அவ்வளோ குண்டு. வந்ததுல இருந்து உங்களை சொல்லலைங்க, அந்த கோயில்பட்டி குழந்தைய, சரியா? வந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு லேஸ் சிப்ஸை கொடுக்குறாங்க, பொறி உருண்டை கொடுக்குறாங்க, டப்படங்க சின்ன போங்க வேணும் வாழாட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைக்கு திரும்ப கொடுத்துட்டு மடியிலேருந்து இறக்கலை. நான் போய் சொல்லலைங்க, இது உண்மையிலே நடந்தது. ஆனால் இந்த குழந்தை கையில் 50 ரூபா கொடுத்தாங்க. ஸ்டேஷன் வந்த உடனே அந்த குழந்தை அம்மா அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் தண்ணி வாங்கு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஷாக். அது மிஞ்சி போனால் யூகேஜி படிக்கிற குழந்தை, அந்த கையில் இந்த இறக்கமில்லாத அம்மா 50 ரூபாயை கையில் கொடுத்து இறக்கி போக சொல்கிறாங்க. நான் என்ன செய்தேன் என்றால், அவங்க சரி இந்த குழந்தை பின்னாடியே போவோம், அதுக்காக ஹெல்ப்னா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் பின்னாடியே போனேன். இவங்களுக்கு நான் போனோன்னு அந்த குழந்தை என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அங்கிள், என்னை இறக்கி விடுங்க என்று என்ன கேட்டுச்சு. ஆஹா, இது விவரமான குழந்தை தான். நான் இறங்கிட்டு அந்த குழந்தையை இறக்கி விட்டேன். எந்த கடையில் நான் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த கடையில் போய் வாங்குமான்னு சொன்னேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நேராக போய் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவருக்கான எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே 20 rupees அப்படின்னு சொன்ன உடனே இது 50 ரூபா கொடுத்து 30 rupees தாங்க அப்படின்னு இந்த குழந்தை கேட்டுச்சு. உடனே அவன் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு 30 rupees வாங்கிட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு திருப்பி எடுத்து இப்படி வச்சு ஐயோ அங்கிள் திஸ் இஸ் வெரி சில், இது ரொம்ப சில்லாக இருக்குது, சில் இல்லாத தாங்க எனக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு அந்த சில் வாட்டர் பாட்டில் அங்கே கொடுத்துட்டு இது அந்த பையனும் அவன் கரெக்டாக எடுத்து இது சில்லு இல்லாமல் வச்சுக்கணும்னு வச்சு பார்த்து தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு கரெக்டாக ஏற போச்சு. அங்கிள் ஏற்றி விடுங்க அப்படின்னு முறையாக கேட்டு நானும் ஏற்றி விட்டு பார்க்குறேன். அவங்க அம்மா ஜன்னல்ல இருந்து நடக்கிறதையெல்லாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த குழந்தை உருப்படும்னு நினைக்கிறீங்க? கோயில்பட்டியிலேருந்து வந்து உப்புன்னு சாப்பிட்டுட்டு இருந்து மடியிலிருந்து இறக்கி விடாத குழந்தை உருப்படுமா? அல்லது இந்த குழந்தை கேரளா குழந்தை உருப்படுமா? அதனால தான் பாருங்க, கேரளா உருட்டுக்கிட்டே இருக்கு, தமிழ்நாடு சொல்லுவாங்களா வாய்ப்பு. பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகள் தைரியமான குழந்தைகளாக இருக்க வேண்டும். பதுவை அந்தோனியார் தானாக முடிவெடுத்தார். நான் மொரோக்கோவுக்கு நான் செல்வேன் என்று முடிவெடுத்தார். அங்கே கொஞ்சம் சங்கடங்கள் வந்த போது மனம் தளரவில்லை. நோயுற்ற போது அவங்க அம்மா உடனே பயந்து விடவில்லை. அந்த தாய் அல்லது அந்தோனியார் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த தைரியத்தை ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் உன்னோடு இருக்கின்றார், தூய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? இது 2வது. 3வது, நம்முடைய குழந்தைகளை சமூக அக்கறையோடு வளர்க்கிறோமா? கூட்டமாக நம்ம வந்திருக்கிறோம். திடீரென்று கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வேண்டும், இது சுகாதார கேடை உண்டாக்கும் என்று மக்கள் தலைவர்கள் கேட்கின்ற போது இதே கூட்டம் கூடுவோமா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்க வேண்டிய நாம் பல சமயங்களில் வீட்டுக்குள் முடங்கி விடுகிறோமே, அது எப்படி?
பலருடைய விவசாய நிலங்கள் எல்லாம் சின்ன பின்னமாக சிதறி போய் கொண்டிருக்கின்ற போது அவன் எக்கேடு கெட்டுக்க போனா எனக்கு என்ன என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது எப்படி? மற்றவர்கள் துன்பம் படுகின்ற போது அது எனக்கும் ஏற்படும், நமக்கு ஏற்படாத வண்ணம் நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்று இடிந்தகரை மக்களை போல, தூத்துக்குடி மக்களை போல, மெரினாவில் கூடிய இளைஞர் கூட்டத்தை போல இதே கூட்டம் வந்ததென்றால் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய தலைவன் கிறிஸ்து. இந்த அந்தோனியாரை அவர்கள் வழிபடவில்லை, அவர்களுடைய மாதிரியாக வைத்து பின்பற்றுகிறார்கள் என்று இந்த ஊர் பெருமைப்படும், தமிழ்நாடு வியந்து போற்றும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நற்கருணை ஆண்டவர் வழியாக, குறிப்பாக நாம் வணக்கத்துக்குரிய நம்முடைய பதுவை அந்தோனியார் வழியாக நாம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுவோம், உறுதி எடுப்போம், வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.